பைரவருக்கும் அஷ்டமி திதிக்கும் என்ன சம்பந்தம்? அஷ்டமி திதியில நாய்களுக்கு உணவளிக்கிறதால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு மாசமும் அமாவாசைக்கு அடுத்ததா வரக்கூடிய 8வது நாள் வளர்பிறை அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு 8ஆம் நாள் வரக்கூடிய நாள தேய்பிறை அஷ்டமி திதி சொல்றாங்க. இதுல சிறப்பான அஷ்டமிகள் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மாசி, ஆவணி. இந்த அஷ்டமி திதியில ஏன் பைரவரை நம்ம வணங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அஷ்டமி திதியில நிலவுல இருந்து வரக்கூடிய ஒளி, அந்த நிலா வெளிச்சம் ஒரே மாதிரி சமமா இருக்கும். வேற எந்த நாட்கள்லயுமே இந்த நில ஒளி ஒத்து இருக்கிறது இல்ல. இந்த மாதிரியான அந்த அபூர்வ திதியில பைரவரை வணங்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அஷ்டமி திதியில பைரவரை வணங்கி நிறைய நாய்களுக்கு உணவளிச்சிங்கன்னா என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, நிறைய பொன் பொருட்கள் சேரும், ஐஸ்வர்யம் பெருகும், சுகபோகங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த அஷ்டமி திதியில தான் அஷ்டலட்சுமிகள் 8 பேருமே பைரவரை வணங்கி அவரோட அருளை பெறறதா நம்பப்படுது. அஷ்டமி திதியில 8 லட்சுமிகளும் பைரவரை வணங்குறதால அந்த திதியில நம்மளும் பைரவரை வணங்கி நாய்களுக்கு உணவளிச்சா பைரவருடைய அருளும் அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அஷ்டமி திதியில நீங்க நாய்களுக்கு நிறைய அன்னதானம் பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு தயிர் சாதத்துல நிறைய வெண்ணையும் நெய்யும் கலந்து நீங்க வச்சீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா தலன்னு பிசைஞ்சு நீங்க அந்த தயிர் சாதத்தை வச்சீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நெய் வாசம் ரொம்ப பிடிக்கும். அசைவ உணவுகளையும் அன்னைக்கு தெருநாய்களுக்கு நீங்க கொடுக்கலாம். என்னன்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவை வயிறார அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அதுதான் முக்கியம். இந்த மாதிரி அஷ்டமி திதி வளர்பிறை தேய்பிறை 2 அஷ்டமியிலுமே நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா கால பைரவருடைய அருளும் அஷ்டலட்சுமியோட அருளுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கடன் தொல்லை நீங்கும், வீட்டில் நிறைய தங்கம் சேரும், இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அஷ்டமி திதியில சந்திரனோட ஒளி சமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாளில் தான் அஷ்டலட்சுமிகளும் வழிபடுறாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, மகாலட்சுமிக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சந்திர சகோதரி, சந்திரனோடு பிறந்தவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்ல நம்ம பைரவரை வணங்குறதால அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் கிடைக்கும். நாய்களை யாருமே துன்புறுத்துறதோ கல்லால் அடிக்கிறதோ எப்பயுமே செய்யக்கூடாது. அதுவும் குறிப்பிட்டு அந்த அஷ்டமி திதியில நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா நீங்க ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போவீங்க. கால பைரவர் காலச்சக்கரம் சொல்லக்கூடிய 9 நவகிரகங்கள், 27 நட்சத்திரம், நேரம் எல்லாத்தையுமே இயக்குறவரு. எல்லாமே கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சிரும். நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்கன்னா நீங்க கீழுக்காவே போக ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நாய்களை எப்பயுமே துன்புறுத்தாதீங்க. அவங்க தான் நிஜமான கால பைரவர்கள்.